நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஜிடிஎம் மாதிரி ஒரு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப், இதோட மெட்டீரியல் எல்லாமே டவுன்லோடில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது ஏன் டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் ஆகாமல் இருந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும். சரி, இப்போ எப்படி எடிட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளஸ் ஐகான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் எடிட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபோட்டோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்துடும். இந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ விட போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோவை தான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ இதில் கட் அவுட் அப்படின்ட்டுருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கரெக்டாக அவுட்லைன் மட்டும் போட்டு விட்ருங்க. அந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். இதை கரெக்டாக பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. தேவையில்லாத இடத்த எரேஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ சேவ் அப்படின்றத மேலே பாருங்கள், இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் மேஜிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மேஜிக் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ஸ் லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே தெரியுதா? இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஆன் பண்ணணும். இந்த கலரை யூஸ் பண்ணுறதுக்கு நெட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த மெட்டீரியலில் இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஜிடிவி அப்படின்ட்டு இருக்கும். இந்த இதை எடுத்து இந்த மேலே அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ எஃப்எக்ஸ் அப்படின்றதில் திருப்பி போயிட்டு ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா விஎன்ஒய்எல் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போயிட்டு இது நல்லா தான் இருக்குது. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இந்த மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ட்டு இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா அவ்வளோதான், சேவ் ஆயிரும். சரி, இந்த மாதிரி அடுத்த வீடியோவில்